என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எனக்கு கீழ்ப்படிந்து நீ பரிசுத்தமாக நீதிமானாக வாழ்ந்துட்டனா, நீ வாழ்கிற காலங்கள், நீ ஜீவனோடு இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் நீ வாழ்ந்தாலும் நீ நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அவன் நம்ம நோவாவை பற்றி வாசிக்க போகும்போது, நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்துக்கும் போது அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, அவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டது, அவர்கள் எல்லாருக்கும் போஷித்தார் ஆண்டவர். அந்த மக்கள் ஜனங்கள் எல்லாம் அழிந்து போனாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை தலைக்க பண்ணினார், காப்பாற்றினார். கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அவர் பாதுகாவலராக இருந்தார். அவன் பூரண வயது உள்ளவனாக தான் நோவா மரித்தான். ஏன்னா அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் அவனை தொடர்ந்து அவனை சூழ்ந்து கொண்டது. இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஒரே ஒரு ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அவரை தேடிடக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்த பிறகு அவரை மறந்து நம்ம பழைய வாழ்க்கைக்கு பேரக்கூடாது, பழைய பாவத்துக்கு நம்ம பேரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீங்கள் இருந்தால் மனம் திரும்புங்கள், அந்த பாதையை விட்டு விலகுங்க. இந்த நாள் மட்டும், இந்த நிமிஷம் மட்டும் வேணால் உங்களுக்கு அது அந்த பாதை உங்களுக்கு அழகாக தெரியலாம், அது ஆசீர்வாதமாக தெரியலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஏமாற்ற ஒரு காலம் வரும், ஒரு நிந்தையின் காலம் வரும். அப்போ உங்களை விட்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்க. அப்போ உங்கள் கூட இருக்கிறது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய பார்வைக்கு நீங்கள் நலமானதை அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களுடைய சந்ததியும் அவர் ஆசீர்வதிப்பார்.